ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் சிக்கன் 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. 500 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அது சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு பீஸாக வந்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் பார்த்திங்கன்னா இதில் சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போது ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டேன். இதை 1/2 hour அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 1/2 hour ஆச்சு. இப்போது ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்படியே போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்சஸாக ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து மாற்றிட்டேன். இப்போது நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்ததை போட்டு எடுத்துக்க வேண்டியதான். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.